வணக்கம் நேர்களே. சென்னையில் பெஞ்சல் புயல் எதிரொலியாக கடந்த 4 நாட்களாக கனமழையானது அதிக அளவில் பெய்து ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நின்றது. இந்த நிலையில் சென்னையில் 4 நாட்களுக்கு பிறகு சூரியன் விட்டு விட்டு வந்து கொண்டிருக்கிறது. இயல்பு நிலையானது சற்று மெல்ல மெல்ல திருப்பிக் கொண்டிருக்கிறது. கள நிலவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தஸ்னிம் பானு நம்மோடு இருந்திருக்கிறார். தஸ்னிம் பானு, வணக்கம். சென்னையில் 4 நாட்களுக்கு பிறகு சூரியன் விட்டு விட்டு வருகிறது. கள நிலவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக ரிதி நம்ம இப்ப ராயபுரம் பகுதியில இருக்கிறோம். இந்த ராயபுரம் பகுதியில பாத்தீங்கன்னா நமக்கு பின்னாடி மெல்ல மெல்ல சூரியன் மேல வந்து கீழே இறங்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமா உருவானதுல இருந்தே அந்த ஒரு மப்பு மந்தாரமான ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா சென்னை மக்கள் எப்போதுமே வெயிலோடையே வாழ்ந்து பழகின மக்கள் வெயில நம்ம கண்ணுல பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துக்கே தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அதிக பனிமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டுச்சு. வாகனத்துல போகக்கூடியவங்க கூட கடுமையான ஒரு இன்னலுக்கு ஆளானாங்க. ஸ்வெட்டர் இல்லாம வெளியே வர முடியாத ஒரு சூழல் தான் இருந்துச்சு. நீண்ட இழுபறிக்கு பிறகு ஒரு வழியா புயல் உருவாகிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சூழல் தான் நிலவுச்சு. அதை அடுத்து அந்த 2 நாட்களுக்கு முன்னாடி பிற்பகல் சரியாக ஒரு 2:35 மணிக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. இந்த புயலானது மெல்ல மெல்ல நகர்ந்து அந்த புயல் புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கும் அப்படின்ற வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில நேற்று மாலை சரியாக 5:30 மணிக்கு கரையை கடக்க தொடங்கி நள்ளிரவு 11:30 மணி வரைக்கும் கரையை கடந்துச்சு. புயல் கரையை கடக்கும் போது கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டருக்கு மேல் அந்த தரைக்காற்று வீசியதாகவும் சொல்லப்பட்டது. ஆனா இந்த புயல் இப்ப என்ன நிலையில இருக்குது அப்படின்னா, கடந்த 6 மணி நேரமா இது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்துட்டு வந்தாலுமே கூட கடந்த 3 மணி நேரமா பெரும்பாலும் நகராம அந்த புதுச்சேரிக்கு அருகே நிலை கொண்டிருப்ப வானிலை ஆய்வு மையம் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குது. குறிப்பா அடுத்த 3 மணி நேரத்துல இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க கூடும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த மழையால பெரும் தாக்கத்தை சந்தித்த ஒரு பகுதி அப்படின்னா பாத்தீங்கன்னா புதுச்சேரி பெரிய தாக்கத்தை சந்தித்திருக்கு. கிட்டத்தட்ட 47 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்குது. இதனால அந்த பகுதியில கடுமையான வெள்ளம் சூழ்ந்திருக்குது. பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது. தற்போது சென்னைக்கு திரும்பி வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இப்பதான் மெல்ல மெல்ல அதாவது நம்ம ஒரு கிழக்கு மேற்கு திசையை நோக்கி நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு கிழக்கு பகுதியில சூரியன் உதித்தா அதுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு பகுதியில கருமேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் நிலவி இருக்குது. சென்னை ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ரம்மியமான சூழல்ல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு புறம் கருமேகம் சூழ்ந்து சென்னை காணப்படுது. அதற்கு மறுபுறம் சூரியன் மேலே உள்ள வரலாமா வேணாமா, இவங்களை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல எட்டி பார்த்துட்டு திருப்பியும் மேக கூட்டத்திற்கு இடையில் போய் மறைந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது நிலவிட்டு வருது. ரிதி, சென்னையுடைய தற்போதைய நிலவரப்படி ஒரு ரம்மியமான சூழல் தான் நிலவிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த புயல் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவிழந்துரும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்புல கணிக்கப்பட்டிருக்குது. சென்னை மெல்ல மெல்ல அதனுடைய இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ரிதி, காற்றின் தரமானது எந்த அளவிற்கு இருக்கு? அதிகமாக வீசுகிறதா இல்லது இயல்பாக தான் காற்று வீசுகிறதா? மழை பொழிவு ஏதேனும் தென்பட்டதா, இருந்ததா? சற்று நேரத்திற்கு முன்னர் ஒரு வானம் சற்று தூவானமாக இருந்தது. குறிப்பாக இப்ப நம்ம சொன்ன மாதிரி அங்காங்கே கருமேகங்கள் சூழ்ந்திருக்குது. மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே போல காற்று நேற்று இதே இடத்துல நின்று நம்ம நேரலை காட்சி ஒண்ணு கொடுத்தோம். அந்த சமயத்துல நம்மளால இந்த இடத்துல நேற்று நீங்க நேரலையில பாத்திருப்பீங்க, நானே ஒரு கம்பியை பிடிச்சிட்டு தான் நிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்மளால திடமா நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. காற்று வழக்கம் போல இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை பெய்து போனதுனால அந்த ஒரு ஈரப்பதம் காற்றுல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தற்போதைய நிலவரப்படி சென்னையில காற்று எப்போதும் போல வழக்கமா இருக்கக்கூடிய நிலையில இருக்குது. சென்னை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சென்னை மெல்ல மெல்ல அதனுடைய இயல்பு நிலைக்கு திரும்புது அப்படின்னு தான் சொல்லணும். ரிதி, தஸ்னிமா பானு, சென்னை மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய அந்த சூழ்நிலையில நேற்றைய தினமே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவிச்சிருந்தாரு, தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழை நீரை உடனுக்குடன் மாநகராட்சி பணியாளர்கள் வெளியேற்றி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சென்னையில தண்ணி அங்கங்க சூழ்ந்திருக்கா, தண்ணி முழுமையா வெளியேற்றப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன?
முக்கியமா இதை நம்ம பதிவு பண்ணணும் ரிதி. காரணம் வந்து நேற்று இரவு மழை நிற்க தொடங்கிய உடனே வந்து மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பணியில வந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கிறாங்க. நேற்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது போல சென்னையில வந்து மழை நின்ன உடனே பல்வேறு பகுதிகளில் அந்த தண்ணீரை உறிஞ்சக்கூடிய மின் மோட்டார்கள் பயன்படுத்தப்பட்டு பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அந்த நீரை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருது. குறிப்பாக நேற்று நம்ம நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தியாகராய நகர்னு பல்வேறு பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவு மழை நீர் தேங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரலை காட்சிகள்லாம் பண்ணோம். அந்தந்த பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அகற்றும் பணிகள்ல மாநகராட்சி அதிகாரிகள் துரிதமாக ஈடுபட்டு வராங்க. அதே போல எந்தெந்த பகுதிகள் எல்லாம் மரம் வந்து பலத்த காற்று வீசியதை நம்ம எல்லாருமே அறிவோம். எந்தெந்த பகுதிகளெல்லாம் மரம் சாய்ந்திருக்குதோ அந்த பகுதிகள் எல்லாம் மாநகராட்சி அதிகாரிகள் முடுக்கிவிடப்பட்டு அதனை அகற்றும் பணிகளில் துரிதமாக ஈடுபட்டு வராங்க. சென்னை மாநகராட்சியை பொறுத்தளவுல இந்த மழை நிவாரண பணிகள்ல அவர்களுடைய பணிகளை வந்து துரிதமாக செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறதுதான் கள நிலவரமா இருக்குது ரிதி. தஸ்னிமா பானு, கடைசியாக ஒரு கேள்வி. தற்பொழுது தண்ணீர் முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது, தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது என்று கூறினீர்கள். அடுத்ததாக மின் விநியோகமானது எப்படி இருக்கிறது? அன்றாட பொருட்கள் எல்லாம், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் மக்களுக்கு கிடைக்கிறதா? முக்கியமா கண்டிப்பாக சென்னையை பொறுத்தளவுல எந்தெந்த பகுதிகளில் மின்சாரம் வந்து பெரும்பாலும் மக்களுக்கு வந்து கிடைத்ததாக தான் தகவல் கிடைச்சிருக்குது. ஒரு சில இடங்கள்ல அதிக அளவு மழை தண்ணீர் தேங்கி இருக்கும். அந்த பகுதிகளில் ஏன் மின் துண்டிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுடக்கூடாது அப்படிங்கறதுல எப்போதுமே நம்ம அரசு வந்து கவனம் செலுத்தும். அந்த வகையில அதிக அளவு மழை தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதியில மட்டும் மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டது. அந்த பகுதியில கூட பொதுமக்கள் வந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இந்த மழை தண்ணீர் அகற்றியவுடன் அந்த மின் இணைப்பு மீண்டும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மின்சார வாரியம் தரப்புல அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்குது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை தண்ணீரை அகற்றுவதற்கான இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க. பொதுமக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் கேட்டீங்க. தற்போதைய நிலவரப்படி மழை வந்து சுத்தமாக சென்னையை பொறுத்தளவுல மழை சுத்தமாக நின்று இருக்கக்கூடிய ஒரு சூழலே இருக்குது. காற்று மட்டும் ஓரளவுக்கு அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவையை தீர்த்துக் கொள்வதற்காக அவர்கள் வெளியே வந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவி இருக்குது. இப்படியான ஒரு சூழல் தான் தற்போது சென்னை நிலவரமா இருக்குது. தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி தஸ்னிமா பாது. நேயர்களே, சென்னையில் 4 நாட்களுக்கு பிறகு மெல்ல மெல்ல இயல்பு நிலையானது திரும்பிக் கொண்டிருக்கிறது. சூரியனானது அவ்வப்பொழுது விட்டு விட்டு வந்து கொண்டிருக்கிறது என்று எமது செய்தியாளர் தஸ்னிமா பானு வழங்கிய தகவல்களை கேட்டோம். மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.